கிங்டம்ஸ் ஆஃப் ரூயின் எபிசோட் 1. எபிசோட் ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து மனுஷங்களையும் விச்சஸையும் படைச்சதை காமிக்கிறாங்க. ஆனால் கரண்ட்டில் வந்து விச்சஸ் எல்லாத்தையும் வந்து மனுஷங்க கொல்ல ஆரம்பிக்கிறாங்க தேடி தேடி. இங்கே இருக்க இந்த 2 பேர் தான் வந்து மெயின் கேரக்டர். ஒன்று வந்து க்ளோயே விச்சு, அதே டைமில் இன்னொருத்த வந்து அடோனிஸ். அவன் வந்து நார்மல் ஹியூமன் தான், பட் ஆனால் மேஜிக் வந்து கற்றுக்கிட்டு இருக்கான் க்ளோயிக்கிட்ட இருந்து. விச்சஸை வந்து மற்ற மனுஷங்க வந்து தேடி கொள்றதுனால இவங்க 2 பேரும் ஒரு சேஃபான பிளேஸை தேடிட்டு இருக்காங்க. அடோனிஸ் வந்து மற்ற மனுஷங்க எல்லாரையும் கொண்டுட்டு இவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஆனால் அவளுக்கு அந்த ஐடியா பிடிக்கல. ஏன்னா அவன் எப்படியும் வந்து நார்மல் ஹியூமன் தான், அவனுக்கும் ஒரு வீடு நீட்டு வேணும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் திரும்ப மற்ற மனுஷங்க கூட தான் இருக்கணும் அப்படின்றதுனால அவங்கள வந்து விட்டு வைக்கிறா. ஆனால் இந்த ஐடியா வந்து நம்ம அடோனிஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கு வந்து எப்படியும் க்ளோயை வந்து காப்பாற்றி ஆகணும், பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். எதிர்பாராத விதமாக அவங்க வந்து 2 பேரும் அவங்களோட டிவைஸை மாட்டிக்கிறாங்க. அந்த டிவைஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அவங்க இருந்த லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு வந்து மாற்றி விடுது. அது என்ன லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிங்கோட அறிவிப்பு ஸ்பாட்டு. அதாவது அவன் வந்து சொல்கிறான், விச்சஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லை, நம்மளோட டெக்னாலஜிஸ் போதும், கியர் எக்ஸ்பென்ஷன்ற இந்த டெக்னாலஜி மூலமாக நம்ம அவங்கள விட வந்து சுப்பீரியராக இருப்போம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து சேர்றாங்க அந்த லொக்கேஷனுக்கு. ஆனால் நம்ம க்ளோயிக்கு வந்து பிடிக்கல சுத்தமாக. க்ளோயை வந்து இவ்வளோ நாள் வந்து அடோனிஸ்க்காக தான் விட்டு வச்சா. பட் அவளோட மேஜிக் பவர்ஸை கொள்கிற அளவுக்கே வந்து ஹியூமன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. அவங்க வந்து ரொம்பவே துன்புறுத்துகிறாங்க க்ளோயை, இப்போ அசிங்கப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அடோனிஸ் வந்து ரொம்பவே கோவப்படுறான். அவனை வந்து கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு உத்தரவிட, என்னை மன்னிச்சிருங்க, என்ன தாங்க நீங்கள் கொல்லணும், அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அவனும் உங்களை மாதிரி மனுஷன்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்லி கேட்டு இருக்கா. அவங்களும் விட்டுடுறாங்க. விட்டுட்டு ஆனால் இவளை வந்து ரொம்ப கொடுமையாக கொன்னுடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு ரொம்பவே கோவப்படுறான். பட் இருந்தால் அவனால் எதுவுமே பண்ண முடியல. கடைசியாக பார்த்தா அவளோட கழுத்தையும் அறுத்து ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. அது ரொம்பவே வருத்தமாக இருந்தது சீனு. அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஜெயிலை காமிக்கிறாங்க. அந்த ஜெயில் முழுக்க ஒரே பொண்ணுங்களை தான் இருக்குது. அந்த பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே எனர்ஜெட்டிக்காகவும் ரொம்ப கைண்டாகவும் இருக்கா. அவள் பேர் தான் வந்து டொராக்கா. சரி, அவள் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற ஜெயிலர்ஸ் வந்து 218 நம்பர் பொண்ணு மட்டும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, பக்கத்தில் அந்த ஃப்ரெண்டுக்காக இவளே வந்து நான் தான் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா, நீங்கள் வந்து எனக்காக சர்வ் பண்ணணும், ஆமாம் கிங்குக்காக சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துன்புறுத்துறதுக்காக ரெடி ஆகுறாங்க. பட் இவ வந்து அவனோட ஃபோனை திட்டிகிட்டு வந்து எல்லாரையும் அன்லாக் பண்ணி விட்டுடுறா. அதே ஜெயிலில் தான் அவன் அடோனிஸையும் அடைச்சி வச்சுருக்காங்க. இவ பண்ண வேலையினால அவனும் ரிலீஸ் ஆகுறான்.